Hi guys, welcome to Civil Tech Academy. இந்த வீடியோல நமக்கு மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் இதை பத்தி நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்லோப்னா என்ன, டிஃப்ளெக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸ்லோப்னா வேற ஒன்றும் இல்லை, த ஆங்கிள் பிட்வீன் த டேஞ்சன்ட் ட்ரா வித் இனிஷியல் பாயிண்ட் டு ஃபைனல் பாயிண்ட். சரிங்களா, ஆன் ஏ எலாஸ்டிக் கர்வ். வேற ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குது, இதில் நம்ம லோடு அப்ளை பண்ணுறோம். அப்போ நமக்கு இதில் என்ன ஆகும், இதே மாதிரி டிஃப்ளெக்ஷன் ஆகும். சரிங்களா, இந்த டிஃப்ளெக்ஷனில் இந்த ஆங்கிள் பிட்வீன் இனிஷியல் பாயிண்ட் இதான் என்னது, அதோட இனிஷியல் பாயிண்ட், இதுக்கும் இந்த எலாஸ்டிக் கர்வுக்கும் இன் பிட்வீன் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் தான் என்ன அப்படின்னா ஸ்லோப். அதே மாதிரி இந்த இடத்த தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க, ஒய். ஓகேங்களா, the displacement of the point from initial position to final position, அதோடைய பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்குல்ல அதான் என்ன அப்படின்னா டிஃப்ளெக்ஷன். அதோடைய ஆங்கிள் சேஞ்ச் ஆயிருக்குல்ல அதான் என்ன அப்படின்னா ஸ்லோப். பாருங்க இந்த டயக்ராம் பாருங்க, இதை பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா இருக்கும். இதில் பாருங்க, இந்த பீம்ல லோடு அப்ளை ஆகுது, அதனால நமக்கு என்ன ஆகும், அதுல டிஃபார்மேஷன் நடக்கும். சரிங்களா, இதைத்தான் என்ன சொல்றாங்க, இந்த ஆங்கிள் வந்து ஸ்லோப்பு, இது என்னது டிஃப்ளெக்ஷன். ஓகே, இப்போ டிஃபரண்ட் லோடிங்க்கு இந்த எலாஸ்டிக் கர்வ் எப்படி இருக்கும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம எந்த லோடுமே அப்ளை பண்ணலை அப்படின்னா இது எப்படி தான் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். சரிங்களா, எலாஸ்டிக் கர்வ் எப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அதே பியூர் பெண்டிங், சரிங்களா, ஒன்லி பெண்டிங் மூவ்மெண்ட் மட்டும் ஆக்ட் ஆகுது, நோ ஷியர் ஸ்ட்ரெஸ். அதே மாதிரி கேசஸ்ல நமக்கு ஆர்க் ஆஃப் சர்க்கிள், சரிங்களா, அந்த எலாஸ்டிக் கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர்க் ஆஃப் சர்க்கிளா இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூவ்மெண்ட் ரெண்டு லோடிங்குமே நமக்கு இருந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா பேரபோலா ஷேப்ல இருக்கும். இது எதனுடைய ஷேப்பு, எலாஸ்டிக் கர்வுடைய ஷேப். ஓகே, இதுக்கப்புறம் ஒவ்வொரு பீமுக்கும் இந்த எலாஸ்டிக் கர்வ் எப்படி இருக்கும். இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டிஃப்ளெக்டட் ஷேப் ஆஃப் த கேண்டிலீவர் பீம். கேண்டிலீவர் பீமா இருந்தது அப்படின்னா அந்த எலாஸ்டிக் கர்வ் எப்படி இருக்கு பாருங்க, ஃபிக்ஸட் என்றால் நமக்கு டிஃப்ளெக்ஷன் 0. சரிங்களா, அதே இது ஸ்லோப் எங்கே தான் ஆரம்பிக்குது, இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. சரி, அதே மாதிரி தான் நமக்கு போத் எண்ட் ஃபிக்ஸடாக இருக்கு. இதுலயும் நமக்கு என்னது, நேற்று உள்ள கிளாஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம், ஸ்லோப் ஈக்குவல் டு என்னது 0. இங்கே நமக்கு என்ன இருக்கு, டிஃப்ளெக்ஷன் அட் மேக்சிமம் எங்கே இருக்கு, சென்டர்ல இருக்கு. சரிங்களா, அதே மாதிரி தான் ப்ராப்பர்ட்லையும். அதே சிம்பிளி சப்போர்ட்டடாக இருந்தது அப்படின்னா நமக்கு அதனுடைய கார்னர்லேயே, சரிங்களா, என்ன இருக்கும், ஸ்லோப் இருக்கும். ஏ அண்ட் பில என்ன இருக்குது, ஸ்லோப் இருக்குது, சென்டர்ல என்ன இருக்கு, டிஃப்ளெக்ஷன். இது ஸ்டாண்டர்ட் கேஸுடைய எலாஸ்டிக் கர்வுடைய ஷேப் அல்லது டிஃப்ளெக்டட் ஷேப். சரிங்களா, அதே மாதிரி கண்டினியூஸாக இருந்தால் எப்படி இருக்கும். கண்டினியூஸை பொறுத்த வரைக்கும், சரிங்களா, இதுலேயும் இதோடைய ஷேப்பை பார்த்து வச்சுக்கோங்க, இதான் ரிப்பீட்டடாக கேட்பான். இன்டர்மீடியட்ல எப்படி இருக்கு, நமக்கு ஸ்லோப் இல்லை. சரிங்களா, அதாவது டிஃப்ளெக்ஷன் இல்லை. இன்டர்மீடியட் சப்போர்ட்ல என்ன இல்லை, டிஃப்ளெக்ஷன் இல்லை. ஓகே, இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி, அதே மாதிரி ஸ்டிஃப்னஸ். ஏற்கனவே நம்ம ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டினா என்னங்கிறத பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம், த ப்ராடக்ட் ஆஃப் யங் மாடுலஸ் அதே மாதிரி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. சரிலாம் அபவுட் த நியூட்ரல் ஆக்சிஸ், நியூட்ரல் ஆக்சிஸ் இருக்கக்கூடிய யங் மாடுலஸ் அதே மாதிரி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுடைய ப்ராடக்ட் தான் என்ன, ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி. சரிங்களா, இதை என்ன சொல்லுவாங்க, இஐன்னு சொல்லுவாங்க, ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி. ஓகே, இதை என்ன டேர்ம்ல, அதாவது இது யூனிட் என்ன அப்படின்னா நியூட்டன் mm ஸ்கொயர் அல்லது கிலோ நியூட்டன் இன்டு மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஸ்டிஃப்னஸ். சரிங்களா, இது நம்ம மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல இதை கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்போம். இந்த இடத்துல இதனுடைய டெஃபினிஷன் மட்டும் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த பீம்,
ஒரு பீம் உடைய ஸ்டிஃப்னஸ் அப்படின்னா அது அதனுடைய ப்ராப்பர்ட்டி. அது என்ன பண்ணும் அப்படின்னா த ரெசிஸ்டன்ஸ் அகைன் த ரொட்டேஷன் அண்ட் டிஃப்ளெக்ஷன். சரிங்களா, அதுல ஏற்படக்கூடிய ரொட்டேஷனையும் டிஃப்ளெக்ஷனையும் அது என்ன பண்ணும் அப்படின்னா ரெசிஸ்ட் பண்ணும். சரிங்களா, இந்த மேத்தமெட்டிக்கலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டிஃப்னஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் பை ரொட்டேஷன். சரிங்களா, அதாவது K ஈக்குவல் டு M பை டீட்டா. சரிங்களா, அதாவது மொமெண்ட் ரிக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் பெர் யூனிட் ரொட்டேஷன் ஆஃப் த ஸ்லோப். சரிங்களா, அந்த ஸ்லோப்புக்கு அந்த மொமெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத. சரிங்களா, ரேஷியோ ஆஃப் மொமெண்ட் டிவைடட் பை ரொட்டேஷன். இதைத்தான் என்ன சொல்றாங்க ஸ்டிஃப்னஸ் ஆஃப் ஸ்லோப். ஓகே, இந்த ஸ்டிஃப்னஸை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா எண்ட் கண்டிஷன், அதே மாதிரி ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி, அதே மாதிரி ஸ்பேன் ஆஃப் த பீம். இந்த ஃபார்முலா பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஏன்னா இந்த ஃபார்முலா இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட் போத் எண்ட் ஃபிக்ஸடா இருந்தது அப்படின்னா நமக்கு போத் எண்ட் எப்படி இருக்கு ஃபிக்ஸடா இருந்தது அப்படின்னா ஸ்டிஃப்னஸ் என்ன அப்படின்னா 4EI/L. இது டிஎன்பிசியில் ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டர் ஃபார் போத் அண்ட் ஃபிக்ஸட் அப்படின்னா 4EI/L. சரிங்களா, நீங்க ரொம்ப கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம நேற்று பார்த்தோம், இந்த எண்டில் 2 ரியாக்ஷன் இருக்கும், இந்த எண்டில் 2 ரியாக்ஷன் இருக்கும். அப்போ என்ன வரும் நமக்கு மொத்தம் 4. அப்போ 4EI/L தான் இதுக்குண்டான ஸ்டிஃப்னஸ். அதே சிம்பிளி சப்போர்ட்டடா இருந்தது அப்படின்னா 3EI/L. சரிங்களா, அப்போ நம்மளுடைய ஸ்டிஃப்னஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது எண்ட் கண்டிஷனை பொறுத்து இருக்கு. அதே மாதிரி இந்த ஃபார்முலால பாருங்க EIங்கிறது என்னது ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி, Lங்கிறது என்னது ஷேப் ஆஃப் த பீம். ஓகே, நெக்ஸ்ட் அப்புறம் ஃபைண்டிங் த ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன். ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். சரிங்களா, இந்த மெத்தட் எல்லாமே இருக்கு, அதாவது மோர்ஸ் ஏரியா மொமெண்ட் மெத்தடு, டபுள் இன்டெகிரேஷன் மெத்தடு, மேக்லேஸ் மெத்தடு, கான்ஜுகேட் பீம், ஸ்ட்ரெயின் எனர்ஜி. சரிங்களா, இதெல்லாம் நமக்கு மோர்ஸ் தியரம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய சிலபஸ்ல, அதை மட்டும் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மோர்ஸ் தியரத்துடைய அனதர் நேம் என்ன அப்படின்னா ஏரியா மொமெண்ட் மெத்தட். சரிங்களா, இதை நோட் பண்ணிச்சு. என்ன மெத்தடு ஏரியா மொமெண்ட் மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட் மோர்ஸ் தியரத்துல 2 தியரம் இருக்கு. சரிங்களா, ஓகே, இந்த மோர்ஸ் தியரத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனை வந்து எதை ரெஃபரன்ஸா வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட். சரிங்களா, பெண்டிங் மூமெண்ட்டை ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு அதோடைய ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணுவாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் மோர்ஸ் தியரத்துடைய ஃபர்ஸ்ட் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்றதை பத்தி சொல்லுது. செகண்ட் தியரம் வந்து டிஃப்ளெக்ஷன். சரிங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் தியரத்துல the slope between 2 points and elastic curve equal to area of bending moment between the 2 points divided by flexural rigidity. சரிங்களா, அந்த 2 பாயிண்ட்டுக்கு இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய பெண்டிங் மூமெண்ட் உடைய ஏரியா டிவைடட் பை ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி. நெக்ஸ்ட் செகண்ட் தியரம் நமக்கு எதை ஃபைண்ட் அவுட் பண்ணுது அப்படின்னா டிஃப்ளெக்ஷன். சரிங்களா, அந்த டிஃப்ளெக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா the vertical இதுல பாருங்க the vertical reference line of tangent at any 2 point and the elastic curve equal to moment area of சரியா, அதாவது area of bending moment between 2 point divided by flexural rigidity. அதுல இன்னொன்னு என்ன ஆட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா x bar அல்லது x ன்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா சென்டர் ஆஃப்
கிராவிட்டி பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, அதை நான் கிளியரா சொல்றேன். எக்ஸுங்கிறது பாருங்க டிஸ்டன்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ஏ அண்ட் பி. சரி, நம்ம எந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் டிஃப்ளெக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்றோமோ, சரிங்களா? இப்போ இந்த 2 பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய சென்டர் ஆஃப் கிராவிட்டியோடைய டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா எக்ஸ் பார். இஐங்கிறது என்ன அப்படின்னா ஃப்ளெக்சுரல் ஜி. சரி, ஓகே. இதுக்கப்புறம் இந்த மோர்ஸ் தியரம், அதாவது இந்த மோர்ஸ் தியரம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சரிங்களா, என்னென்ன பீமுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா கேண்டிலீவர் பீம். கேண்டிலீவர் பீம்ல ஸ்லோப் 0 ஸ்லோப் அட் ஃபிக்ஸட் எண்ட்ல இருக்கும். அதே மாதிரி சிம்பிளி சப்போர்ட்டட் வித் சிமெட்ரிக்கல் லோடிங்கா இருக்கும். இதுல என்ன 0 ஸ்லோப் அட் சென்டர்ல. சரிங்களா? சென்டர்ல எப்படி இருக்கணும்? ஸ்லோப் 0வா இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம் சிம்பிளி சப்போர்ட்டட் அப்படின்னா நமக்கு ஸ்லோப் எங்க தான் அட் எண்ட்ல தான் இருக்கும். அதே மாதிரி ஃபிக்ஸட் பீம் அட் போத் எண்ட், ரெண்டு எண்ட்லயும் எப்படி இருக்கணும்? ஃபிக்ஸட் பீமா இருக்கும். ஃபிக்ஸட் பீமா இருந்தா என்ன? ஸ்லோப் வந்து இந்த எண்ட்ல எப்படி இருக்கும்? 0வா இருக்கும். இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்கக்கூடியது, அதனால தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்றேன். சரிங்களா? ஏன்னா பெரிய ப்ராப்ளமா கொடுத்துருப்பாங்க. அதுல எல் இஐ எல்லாமே கொடுத்துட்டு டு ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் ஃபிக்ஸட் எண்ட், அதாவது போத் எண்ட் ஃபிக்ஸடா இருக்கும், அதுல ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நமக்கு அங்க 0ங்கிறது தெரிஞ்சாலும் இப்போ ஆப்ஷன்ல 0 தான் இருக்கும். சரிங்களா? அதனால நீங்க வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. நமக்கு ஃபிக்ஸட் எண்ட், சரிங்களா, அதாவது போத் எண்ட் ஃபிக்ஸடா இருந்தாவே அந்த எண்ட்ல எப்படி இருக்கும்? ஸ்லோப் வந்து 0வா தான் இருக்கும். சரி, இதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டர்ட் கேசஸ் உடைய ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் உடைய ஃபார்ம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த கேண்டிலீவர், சரிங்களா, கேண்டிலீவர்ல பாயிண்ட் லோட் வரும்போது இது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மோர்ஸ் தியரத்துல இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கிறத பார்த்துட்டு இதை பார்ப்போம். இங்க பாருங்க, மோர்ஸ் தியரத்துல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா கேண்டிலீவர்ல பாயிண்ட் லோட் வரும்போது அதனுடைய ஸ்லோப் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றாங்க பாருங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தீட்டா ஈக்குவல் டு ஏ பை இஐ. ஏங்கிறது என்னது? ஏரியா ஆஃப் பெண்டிங் மூமெண்ட். அப்போ இதனுடைய பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும்? இதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் இருக்கும். அப்போ ட்ரையாங்கிளோட ஏரியா என்னது? half into BH. சரிங்களா? அப்போ இது நமக்கு எல்லாருக்கும் இது என்னவா இருக்கும்? WLஆ இருக்கும். அப்போ நீங்க இதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஏரியா என்ன கிடைக்கும்? WL²/2 வரும். நெக்ஸ்ட் நமக்கு வேற என்ன இதுல ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கு? அப்போ நம்ம WL²/2 வச்சுக்கு இதுல போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஸ்லோப் கிடைச்சிரும். சரிங்களா? இது ஒவ்வொரு கேஸுக்கும் நீங்க எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தேவையில்லை, இதனுடைய ஃபைனல் ரிசல்ட் தான் மெயின். சரிங்களா? டிஃப்ளெக்ஷன் ஆஃப் கேண்டிலீவர். சரிங்களா? கேண்டிலீவர்ல ஃப்ரீ எண்ட்ல நமக்கு லோடு, அதாவது இந்த கேசஸுக்கு ஸ்லோப்புடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா WL²/2EI. அதே மாதிரி தான் பெண்டிங் மூமெண்ட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. பெண்டிங் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அது ஃப்ரம் த ஏ டு பில இருந்து நமக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி தெரிஞ்சிருக்கணும். அப்போ நம்ம இங்கேருந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி இதுக்கு என்ன அப்படின்னா 2/3L. சரிங்களா? 2/3L அதை மட்டும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா இதனுடைய டிஃப்ளெக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? சில கேசஸ்ல சென்ட்ராய்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க WL3EI இதான் என்ன அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட், சரியா, கேண்டிலீவர்ல பாயிண்ட் லோட் வரும்போது. சரி, ஓகே. இதே மாதிரி எல்லா கேசஸுக்குமே அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய ஃபைனல் ரிசல்ட் என்ன? சரிங்களா? இதுதான் ரொம்ப மெயின். ஓகே, இதை நான் உங்களுக்கு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 4 கண்டிஷனுக்கு ரொம்ப கிளியரா படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? என்னெல்லாம் அப்படின்னா கேண்டிலீவர்ல பாயிண்ட் லோட் வரும். சரிங்களா? WL²/2EI. அதே டிஃப்ளெக்ஷன் கேட்டாங்க அப்படின்னா WL3/3EI. WL3/3EI. அதே இது நமக்கு கேண்டிலீவர்ல UDL வருது. சரிங்களா? UDL வரும்போது
அங்க டிஃப்ளெக்ஷன், அதாவது ஸ்லோப் உடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா WL3/6EI. அதே மாதிரி டிஃப்ளெக்ஷன் கேட்டாங்க அப்படின்னா WL⁴/8EI. ஓகே, இதை நான் உங்களுக்கு ஒயிட் போர்டில் எழுதி காட்டுறேன். நான் எழுதுற மாதிரி நீங்க எழுதி வச்சு படிச்சு. சரி, ஓகே. எல்லாருக்கும் ஒயிட் போர்டு விசிபிளா இருக்குல்ல? சரி, ஓகே. இந்த 4 கண்டிஷனை ஃபர்ஸ்ட் ரொம்ப கிளியரா படிச்சாச்சுல. நம்மளுடைய சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருப்பாங்க? டிஃப்ளெக்ஷன் ஆஃப் கேண்டிலீவர், அதே மாதிரி சிம்பிளி சப்போர்ட்டட். சரி, ஓகே. இப்போ நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்லோப்பும் டிஃப்ளெக்ஷன். ஃபர்ஸ்ட் கேஸுக்கு என்ன அப்படின்னா WL²/2EI. சரிங்களா? நெக்ஸ்ட் இதுக்கு என்ன வரும் அப்படின்னா WL3. சரிங்களா? L3/6EI. ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சு? L², அதுக்கப்புறம் L3. மறுபடியும் என்ன வரும் அப்படின்னா இந்த சிம்பிளி சப்போர்ட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிளி சப்போர்ட்டுக்கு நான் இங்கே எழுதுறேன். சரிங்களா? WL²/16EI. நெக்ஸ்ட் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் L², L3, அடுத்து L², திரும்பவும் L3 தான் வரும். சரிங்களா? அப்போ 2, 6, 60, 24 divided by 24EI. எந்த கேஸ்க்குலாம் சொல்லியிருக்கேன்? சிம்பிளி கேண்டிலிவர்ல பாயிண்ட் லோடு, கேண்டிலிவர்ல UDL, சிம்பிளி சப்போர்ட்டட்ல UDL. 2, 6, 60, 24. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன வரும்? L3, L², L3, L². ஓகே, நெக்ஸ்ட் இதே 4 கேசஸ்க்கு டிஃப்ளெக்ஷன் என்ன? இது நான் ஸ்லோப் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் டிஃப்ளெக்ஷன் சொல்றேன். எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் இதே கண்டிஷன்ஸுக்கு டிஃப்ளெக்ஷன் என்னங்கிறத பார்ப்போம். சரிங்களா? டிஃப்ளெக்ஷனை பொறுத்த வரைக்கும் WL3/3EI L⁴/8EI சரிங்களா? இதுக்குண்டானது. இது கேண்டிலிவர்ல UDL வரும்போது அதுக்கப்புறம் திரும்ப நமக்கு என்னதான் வரணும்? WL⁴ divided by 48EI. அதுக்கப்புறம் இந்த கேஸுக்கு என்ன வரும் அப்படின்னா WL⁴ தான் வரும். சரிங்களா? இங்க மேல என்ன வரும் அப்படின்னா 5/384. சரிங்களா? இந்த 4 கேஸுடைய ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனை ரொம்ப கிளியரா படிச்சு வச்சுக்கோங்க. நீங்க லாஸ்ட் இப்போ நமக்கு 2022ல ஒரு ஏஇ எக்ஸாம் நடந்துச்சு. அதனுடைய கொஸ்டின் எடுத்து பாருங்க. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சரிங்களா?
5/384 W L power 4/EI. சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிக்குது? L power cube ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 4 திரும்ப கியூப் அதுக்கப்புறம் 4. டினாமினேட்டர் வேல்யூ மட்டும் தான் மாறும். சரிங்களா? 3/848 5/384. இதை மட்டும் திரும்ப திரும்ப படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். இதைத்தான் டைரக்டா கொஸ்டின்ல கேட்பாங்க. எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே. இப்போ நம்மளுடைய நோட்ஸ் வாங்க. சரி, ஓகே. இதை தான் நம்ம செப்பரேட்டா பிரிச்சு பார்த்துருவோம். இங்க சிம்பிளி சப்போர்ட்டருக்கு யூடிஎலுக்கு தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்க என்னத்தை பார்க்கணும் அப்படின்னா, இதுல இதை பாருங்க, சிம்பிளி சப்போர்ட்டர்ல ட்ரையாங்கிள் லோடிங் WL power 4/120 EI. சரிங்களா? இது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நமக்கு கேண்டிலீவர்ல வந்து ஒரு ரெண்டுல மொமெண்ட் கிரியேட் ஆச்சு அப்படின்னா, அதாவது கப்புள் லோடு. சரிங்களா? இந்த கப்புள் லோடு இருந்தது அப்படின்னா இதுக்கு இங்க பாருங்க, இதுல அப்படியே மாத்தி கொடுத்தாங்க டிஃப்ளெக்ஷன் ஸ்லோப். சரிங்களா? அப்போ ஸ்லோப்பை பொறுத்த வரைக்கும் ML/EI. அதே இது டிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கீழே 2 வந்துடும், மேலே ஸ்கொயர் ஆயிரும். ML²/2EI. இதெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா பார்க்க வேண்டியது கேண்டிலீவர்ல கப்புள் லோடு வரும்போது. அப்புறம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி பாருங்க, இப்போ நமக்கு கேண்டிலீவர்ல வந்து ரெண்டு எண்டு ஃபிக்ஸடா இருக்கு. அப்போ ஃபிக்ஸடா இருந்தாலும் நமக்கு என்ன? ஸ்லோப் ஈக்குவல் டு 0. தீட்டா வந்து இந்த ரெண்டு கேஸுக்குமே 0 தான். பட் டிஃப்ளெக்ஷன் அதுல இருக்கும். சரிங்களா? டிஃப்ளெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். அங்க நம்ம என்ன படிச்சோம்? சிம்பிளி சப்போர்ட்டர்ல பாயிண்ட் லோடு வரும்போது W, அதாவது இங்க பீன் கொடுத்துருக்காங்க, WL3/48EA இருந்தது. அதுல 1/4 இருக்கும். சரிங்களா? முன்னாடி என்ன போட்டுக்கோங்க? 1/4 போட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சிம்பிளி சப்போர்ட்டர்ல UDL பார்த்தோம், 5/384 WL power 4/EA. இதுல நீங்க முன்னாடி 1/5 போட்டுக்க. சரிங்களா? இப்போ இந்த 1/5 போட்டீங்க அப்படின்னா இந்த 5 கேன்சல் ஆயிரும். இனிமேல் நீங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும்? WL power 4/384EA தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, இந்த கேசஸை மட்டும் நீங்க ரொம்ப கிளியரா படிச்சுட்டாலே போதும். என்ன கேசஸ்னா, சிம்பிளி சப்போர்ட், அதாவது கேண்டிலீவர்ல பாயிண்ட் லோடு, கேண்டிலீவர்ல UDL, சிம்பிளி சப்போர்ட்டர்ல பாயிண்ட் லோடு, சிம்பிளி சப்போர்ட்டர்ல UDL, அதுக்கப்புறம் சிம்பிளி சப்போர்ட்டர்ல ஃபிக்ஸட் எண்டில் நமக்கு UDL வரும்போது. சரிங்களா? இந்த கேசஸை மட்டும் ரொம்ப கிளியரா படிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கம்பல்சரி நம்ம அடிச்சிடலாம். சரிங்களா? சரி, ஓகே. இதை ஃபுல்லாக நம்ம அப்படியே உங்களுக்கு கம்பைண்டாக அந்த இதில் கொடுத்துருப்போம். சரிங்களா? நீங்கள் இந்த எலாஸ்டிக் ஈக்குவேஷன்லாம் படிக்க தேவையில்லை, ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனை மட்டும் பார்த்துக்கங்க. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, இதுல சிம்பிளி சப்போர்ட்டர்ல நமக்கு கப்புள், அதாவது மொமெண்ட் இருக்கும்போது ஒரு எண்டில் ML²/9√3EI. சரிங்களா? இதனுடைய இந்த θA θB இதே ரொம்ப கிளியரா படிச்சுக்கங்க. ML/6EI ML/3EI.
அதாவது இதுதான் நமக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். சரிங்களா? எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 5 மந்த்ஸ் இருக்கு அப்படின்னா, எப்பவுமே நம்ம இதை ஒரு படிச்சுட்டே இருக்க நமக்கு அப்படி பிக்கப் ஆயிரும். சரிங்களா? மற்ற எல்லாமே நம்ம பார்த்ததுதான். இதுக்கப்புறம் நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த மெத்தட்ஸ். சரிங்களா? அதாவது ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனை நம்ம எந்த மெத்தட்ல ஃபைண்ட் அவுட் பண்ணாலுமே நம்ம இப்போ என்ன வேல்யூஸ் பார்த்தோமோ அந்த வேல்யூஸ் தான் வரப்போகுது. சரிங்களா? அதாவது சிம்பிளி சப்போர்ட்டில் பாயிண்ட் லோட் அப்படின்னா நம்ம ஸ்லோப் என்ன வேல்யூ பார்த்தோமோ அதான் எந்த மெத்தட்ல நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் வரும். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு மெத்தடுக்குள்ளான டிஃபரெண்ட் என்ன? இந்த டபுள் இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும் இதுல இன்டகிரேட் பண்ணி, சரிங்களா, இன்டகிரேட் பண்ணி, சரிங்களா, இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அதாவது ஒன் டைம் நம்ம இதுல இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா ஸ்லோப் கிடைக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் படிக்கும்போது இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு டிஃப்ளெக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த மெத்தட் வந்து எங்க பெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூட்டி இந்த அப்ளைடு லோடிங். கண்டினியூவா நம்ம லோட் அப்ளை பண்றோம் அப்படின்னா அதே மாதிரி கேசஸ்ல, அதாவது செவரல் லோட்ஸ் இருக்கும்போது இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சரிங்க, இதை பொறுத்த வரைக்கும் கண்டினியூ லோட் இருக்கும், ஆனா ஃபார் சிங்கிள் லோடா தான் இருக்கும். சரிங்களா? டபுள் இன்டகிரேஷன் வந்து ஃபார் சிங்கிள் லோடு தான். மேக்லெஸ் மெத்தட் தான் வந்து நமக்கு செவரல் லோட். சரி, ஓகே. இதுல பாருங்க நம்ம ஏற்கனவே சொல்லுங்க, இப்போ நம்ம லோடை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் கிடைக்கும். அதே ஷியர் ஃபோர்ஸை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெண்டிங் மூமெண்ட் கிடைக்கும். சரிங்களா? இது எந்த இதை நீங்க படிக்கிறதுக்கு போல அந்த டிஃபரன்சியேஷனை படிச்சிட்டீங்க அப்படின்னா இது ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்காங்க. சரிங்களா? நீங்க ஏஇ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் என்ன கேட்பாங்க? ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒய்ங்கிறது என்ன அப்படின்னா டிஃப்ளெக்ஷன். இந்த ஒய்யை டிஃபரன்சியேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டீட்டா கிடைக்கும். சரிங்களா? அதை மறுபடியும் ஒரு டிஃபரன்சியேஷன் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நமக்கு பெண்டிங் மூமெண்ட் கிடைக்கும். சரிங்களா? இதுல இஐ மட்டும் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ். இதை இன்னொரு டைம் நம்ம டிஃபரன்சியேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் அது அனதர் இன்னொரு டைம் பண்ணோம் அப்படின்னா லோடிங் கிடைச்சிரும். சரிங்களா? அப்போ லோடுங்கிறது 4 லெட்டர் இருக்கா, இதுக்கு டி பவர் 4 வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒய் தெரியும், டிஃப்ளெக்ஷன் அண்ட் டிஒய் பை டிஎக்ஸ் இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பெண்டிங் மூமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ். பெண்டிங் மூமெண்ட்னா என்ன, 2 லெட்டர்ஸ். சரிங்களா? அப்போ டி கியூப் டி ஸ்கொயர். ஷியர் ஃபோர்ஸுக்கு வந்து டி கியூப். சரிங்களா? இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இஐங்கிறது என்னது, ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி. ஓகே, இதுக்கப்புறம் இந்த மேக்லைஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இது என்ன அப்படின்னா செவரல் லோடிங் வரும்போது இதை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? மற்றபடி இதுல ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் வந்து அட் எனி பாயிண்ட்லேயே இவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி சிம்பிளி சப்போர்ட்டர்ல எக்ஸென்ட்ரிக் லோடு இருக்கு அப்படின்னா அதே மாதிரி கண்டிஷன்ஸ்லையும் இந்த மேக்லைஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் காஞ்சிகேட் பீம் மெத்தட். காஞ்சிகேட் பீம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அந்த பீமை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இமேஜினரி பீமா கன்சிடர் பண்ணிப்பாங்க. சரிங்களா? அதோட எண்டை வந்து சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. இது எந்த எண்டை எப்படி சேஞ்ச் பண்றாங்க. சரிங்களா? வேற ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு ரியல் பீம்ல ஸ்லோப் இருந்தது அப்படின்னா காஞ்சிகேட் பீம்ல அதை ஷியர் ஃபோர்ஸா எடுத்துக்கிடுவாங்க. அதே மாதிரி ரியல் பீம்ல நமக்கு டிஃப்ளெக்ஷனா இருந்தது அப்படின்னா அங்க மொமெண்டா எடுத்துக்கிடுவாங்க. இதை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? அதாவது லென்த் ஆஃப் த காஞ்சிகேட் பீமும் லென்த் ஆஃப் த ஆக்சுவல் பீமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஒன்.
சரிங்களா? அதாவது காஞ்சுகேட் பீம் அப்படின்னா ஒரு இமேஜினரி பீம் அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அரேஞ்ச் பண்ணிட்டு அதில் உள்ள ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த காஞ்சுகேட் பீம்ல லோட் ஆன் த காஞ்சுகேட் பீம் M/EI டயக்ராம், சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய M/EI டயக்ராம் தான் என்ன பண்ணுவாங்க, லோடாக எடுத்துக்கிடுவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு எண்டையும் இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க. அதாவது ரியல் பீம்ல ஹிஞ்சடா இருந்தது அப்படின்னா காஞ்சுகேட் பீம்லேயும் ஹிஞ்சடு தான். இங்கே ரோலராக இருந்தால் இங்கேயே ரோலர் தான். அதே இங்கே ஃபிக்ஸடாக இருந்தது அப்படின்னா இங்கே ஃப்ரீ எண்டாக எடுத்துக்கிடுவாங்க. இங்கே ஃப்ரீ எண்டாக இருந்தது அப்படின்னா இங்கே ஃபிக்ஸடாக எடுத்துக்கிடுவாங்க. இதை தான் கொஸ்டின்ஸ்ல ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, சரிங்களா? ஓகே, இதான் நமக்கு ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, சரிங்களா? அதனுடைய ஸ்டாண்டர்ட் கேசஸ் உடைய ஃபார்முலா என்ன, இதைத்தான் நம்ம இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் இருக்கக்கூடியதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், சரிங்களா? தேங்க்யூ.